الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லவர் தோழர்கள் தோழிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கின்ற இறை அடியார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் மீண்டும் உண்டாவதாக. அன்புள்ள கொண்ட அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த புனிதம் மிகுந்த இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் நமக்கு இறைவன் தந்து இந்த மார்க்கம் நமக்கு எதை போதிக்கிறதோ அனைத்து போதனையும் ஏற்றுக்கொண்டு உன்னதமான கொள்கைகளாக உன்னதமான முஸ்லிம்களாக அல்லாஹ் அனைவரையும் வாழ. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இறைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கின்றோம். வாழ்கின்ற பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மூமின்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸின் லஹுத்தீன் ஃபனஃபாத யகீமுஸ் ஸலாத யுத்துஸ் ஸகாத ஸாலிக தீனுல் கய்யிமா. அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இக்லாஸுடன் எனக்காக மட்டும்தான் வணக்கத்தை புரிய வேண்டும், என்னை தவிர யாரை வணங்கக்கூடாது, எனக்காகத்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திருமறையில் எடுத்துரைக்கின்றார் என்றால் இக்லாஸான அடிப்படையில அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடாக நமது வணக்கம் இருக்க வேண்டும். தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீனை நாம் தொழுகிறோம் என்றால் அப்படிப்பட்ட தொழுகை என்னை மாற்றி அமைக்கக்கூடிய தொழுகையாக நாம் மாற்றி இருக்கின்றோம் என்று பாருங்கள். அல்லாஹ் திருமறையில இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையாகிறது மானக்கேடான காரியத்திலிருந்தும் அருவருக்கத்தக்க காரியத்திலிருந்தும் தீமைகளை தடுக்கிறது என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த தொழுகை நீ சரியான முறையில் பேணிக் கொண்டால், சரியான வழியில் தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்தினால் அது உன்னை பாதுகாக்கக்கூடியதாக தீமையிலிருந்து விலக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்படிப்பட்ட தொழுகையை நான் சரியான முறையில் தொழுகிறேனா, தொழுகையினால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நான் தொழுகை நிறைவேற்றுகிறேனா, அல்லாஹ் அக்பர் நான் தக்பீர் கட்டிவிட்டோம் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீனுடன் நான் உரையாடுகின்றேன் என்பதை நாம் மனதில் ஆழமா பதிவு செய்யணுமா. நண்பர்கிட்ட பேசுவோம், அண்ணன் தம்பியில பேசுவோம், வீட்டுல மனைவி மக்கள் அனைவர்கிட்ட பேசுவோம். பேசுகின்ற பொழுது அதற்குண்டான உணர்வோடு பேசுவோம். தாய்க்கு நான் எப்படி பேசுகிறோம், தந்தைக்கு எப்படி பேசுகிறோம், அந்த மாதிரி நாம் சரியான முறையில உறவோடு இருக்கின்ற பொழுது யார் யார் எப்படி பேசுகிறோம் அது தகுந்தாக நாம் இருப்போம். அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது இறைவனை நாம் நினைத்து தொழுகின்ற பொழுது என் முன்னால் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான், அவரை நான் பார்க்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு, அச்சத்தோடு, பயத்தோடு, இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்குகிறேன். எல்லாம் உள்ளத்துல எழுதி பாருங்க. தக்பீர் கட்டி நின்ன உடனே அல்லாஹ் முன்னால் இருக்கிறான், அவரை நம்ம பார்க்கிறான், அவர்கிட்ட நான் உரையாடுறேன், அவர்கிட்ட நான் பேசுறேன் என்ற உணர்வோடு நாம் தொழுகையை நாம் நிறுத்துகிறோம். தொழுகை அப்படிப்பட்ட கட்டத்தில் பார்க்கிறோமா? ஆனா அதுலயும் கூட ஷைத்தான் பல வகையில் நம்மளை கெடுத்து தருவான். மனசுல ஏதாவது முஸ்லாட்ட தருவான். அவன் பேரே சொல்ல ஷைத்தான். ஒரு மனிதர் வர்றா, யார் சொல்லுன்னா தொழுகின்ற பொழுது எனக்கு சில குழப்பங்கள் ஏற்படுகிறது, பதவி ஏற்படுகிறது, ஏதோ ஒண்ணுன்னா முன்னும் பின்னுமா வருகிறது, என்ன யார சொல்ல கேட்கின்ற பொழுது அவன் தான் ஹன்சப் என்ற ஷைத்தான் தொழுகையில் வருகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அதுக்கு பிறகு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருந்தா இடது
அப்ப அந்த தொழுகையில கூட சைத்தான் ஆதிக்கம் செலுத்துவான். அப்படிப்பட்ட அந்த சிந்தனை, அந்த தவறான எண்ணங்கள் வந்தாலும் கூட அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு தீய எண்ணங்கள் வரத்தான் செய்யும். அப்படி வருகிற நேரங்கள்ல, மறதியான நிலை வருகிற நேரங்கள்ல அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் நாம் தொழுகை அமைத்துக் கொண்டால் மட்டுமேதான் உன்னதமான நிலை உருவாகும். அல்லாஹ் அக்பர் இது தட்டு கட்டுறோம். கட்டின உடனே அல்லாஹும்ம பாஇத் பைனி என்ற அந்த துஆ ஓதுகிற பொழுது எல்லாரும் வெளியே வந்து நிற்கிறது. இப்போ ஒரு 10 நிமிடம் நிற்போம். தொழுகையில வரக்கூடிய நேரம் 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல உலகத்தில் இல்லாத அனைத்து சிந்தனையும் அங்கே வருகிறது என்றால், அப்படிப்பட்ட தொழுகை எவ்வளவு பெரிய நன்மை இருந்தால் சைத்தான் இப்படி நம்ம குழப்புவான். தொழுகை நேரம் நம்ம குறிப்பிட்ட நேரம் 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் தான் தொழுவோம். அந்த தொழுகைக்குள்ள சைத்தான் வருகிறான். அந்த சைத்தானப்பட்டவன் நம்ம நன்மை எல்லாம் உடைத்து ஒன்றுமில்லாம ஆக்கிறதுக்காகத்தான் வருகிறான். அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே முற்றிலுமாக அல்லாஹ் சாக்கடைக்குள்ள உருவாகும். அது முதல்ல ஆரம்பத்தில் துஆவுடன் அல்லாஹும்ம பாயித் பைனி பைன ஹத்தாயா பைன மஸ்ரிக் வல் மக்ரிப், இறைவா இரு கிழக்கு மேற்கு திசைகள் எவ்வளவு தூரம் உள்ளதோ அவ்வளவு தூரம் எனக்கு பாவத்துக்கு உண்டான தூரம் ஏற்படுத்துவாயாக என்று கேட்கிற துவா தட்டு கட்டின உடனே. அப்ப அந்த துவாவை நாம் கேட்கின்றோம், படுகிற பிறாவை கேட்கின்றோம் என்றால் நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? சாதாரண ஆளு கேட்கணுமா? தட்டு கட்டினோம்னா அற்புதமான துவா. பாவத்திலிருந்து நீட்டி எவ்வளவு தூரம் தாவத்தை கிழக்கு மேற்கு திசை கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி காட்டுல போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் காட்டினா அழகு போயிட்டே நல்ல திசைகள் அவ்வளவு தூரத்தும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த தூரம் அளவுக்கு என் பாவத்தை இடைவெளி ஏற்படுத்தி என் உள்ளத்தை ஆழங்கத்தையும் படிக்கட்டையும் கழுகு என்று கேட்கக்கூடிய அற்புதமான துவா தக்பீர் கட்டினவுடன். அப்ப அந்த தக்பீர் கட்டினவுடன் சிந்தனை மாறலாமா? அல்லாஹ்வை கேட்க போறேன், இந்த படத்தை ரப்பல் ஆலமீனை கேட்க போறேன், அவன்கிட்ட உதவி கேட்க போறேன், என் பாவத்திலிருந்து உன்னை மன்னிப்பை ஏன்னா என் பாவத்தை மன்னித்து கேட்க போறேன், என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கேட்க போறேன். அப்படிப்பட்ட துஆ அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா, அற்புதமான சூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த சூராவை தொழுகையில் ஓத வச்சுக்கல, தொழுகை கூடாது. துணை சூறாக்கள் ஓதலாம் பிரச்சனை இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபாத்திஹா சூராவை ஒவ்வொரு தொழுகையும் ஓதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதலனா தொழுகைக்குள்ள கூடாது. அப்படி அற்புதமான அந்த சூரா தொழுகையில நம்ம ஓதுறோம். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நம் மனசுல பொருளாக மனதுக்குள்ளே ஏற்படுத்தணும் என்றால், இறைவா இதெல்லாம் எனக்கு தான், எல்லாத்தையும் தான், நீ தான் புகழுக்குரியவன், நீ தான் அமைச்சையாளர் என்ற அற்புதமான அந்த துஆக்கள்ல வருகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூராவே மக்கள் ஒரு பெரும் வாழ்க்கையை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை எல்லாம் படைத்தவனே உனக்கு எல்லாம் பொருள், படைத்து பரிபாலிப்பவனே உனக்கு எல்லா பொருள் என்கிறது ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்துக்கு உண்டான பொருளை விளங்குறீங்கன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவருக்கு ஆற்றல் வெளிப்படுவோம். ஒரே ஒரு வசனத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட பொருளோடு விளக்கத்தை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து ஆட்சி புரிகின்ற ஏக இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று வருகிற பொழுது, இந்த உலகத்தை அல்லாஹ் தவிர அனைத்தும் படைத்த ரப்பல் ஆலமீனுக்குரியதான். எதை எதை நாம் பார்க்கிறோமோ அனைத்து படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்குரியது. அப்ப நான் யாரும் பெருமை அடிக்க முடியும்? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன புகழ் இருக்கு? எனக்கு என்ன பெருமை இருக்கிறது? அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் தான் ஆட்சியாளர், அவன் தான் பராமரிக்கக்கூடியவன், அனைத்தும் அவன் தான் என்கின்ற உன்னதமான அந்த கொள்கையை அங்கு நிலைநிறுத்தக்கூடிய சூறா வசனம். அப்புறம் ரப்பில் ஆலமீன் அகிலங்களை எல்லாம் படைத்தனா அல்லாஹ் படைச்சிட்டு வெறுமனே விட மாட்டான். அதுக்கு உண்டான அனைத்தையும் பெறலாம், பராமரிக்கலாம். நம்ம மனுஷனை தவிர்த்துட்டு கடல்ல வாழக்கூடிய உயிர்கள் எடுத்து பாருங்க. மனிதர்களை விட அதிகமான உயிரினங்கள் கடல்
ஆட்சியாளர், இவ்வளவு பெரிய பராமரிக்கக்கூடியவன், ஒரு படைப்பை படைச்சிட்டாங்க விட்ட மாட்டான். சாது வரை அதற்கு என்னென்ன தேவை அனைத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். காடுல வாழ்கிற ஜீவராசிகள், காடுல வாழ்கிற மலை செடி கொடி அனைத்துமே ஒரு மலையை உடைச்சிட்டு சில மரங்கள் வளர்க்கிறது, செடி கொடிகள் வளர்க்கிறது. அவங்க எப்படி எல்லாம் உருவாக்குறான், யார் நீர் போட்டுறான், யார் தண்ணீர் கொடுக்குறான், அங்க உள்ள பல விலங்குகள் இருக்கிற விலங்குகளுக்கு யார் உணவு கொடுக்கிறது, யாரு உணவு கொடுக்கிறது, யார் முன்னிருந்து கொண்டு போய் கண்ணையில்லாத யார் கொட்டுறா, எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்படிப்பட்ட படைத்த ரப்பல் ஆலமீனே உனக்குத்தான் எல்லாம். நீதான் இவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ளவன், நீதான் பெரிய ஆட்சியாளர், நீதான் பராமரிக்கக்கூடியவன் என்ற அந்த ஒரு பொருள், அந்த ஒரு வசனத்தில் இருக்கு. சும்மா ஏதோ ஓதுறதை கேட்டுட்டு போறது கிடையாது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அகிலங்களை எல்லாம் படைத்தவனே, பராமரிக்கக்கூடியவனே, உனக்குத்தான் அல்லாஹ் எல்லா புகழும் இருந்த பொழுது அப்படியே தொழுகை ஓதப்படுது. அடுத்து அர்-ரஹ்மானிர் ரஹீம், இறைவா நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், கருணை உள்ளவன். உனது அளவு, உன்னுடைய அன்பு நல்லவருக்கும் இருக்கும், தீயவருக்கும் இருக்கும், உன்னை உள்ளாதவருக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். உன அன்பு மறுமையில கண்ணியமான முறையில் யார் உன்னை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பொழுது உனக்கு வழிபாடோடு நல்லறங்கள் புரிந்து உள்ளவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களை கருணையும் அல்லாஹ் போடுறோம். ரஹ்மானிர் ரஹீம் போது நம் உள்ள அப்படியே அல்லாஹ்வை சாரும், அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் அப்படியே நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். அந்த எண்ணம் தான் உள்ளத்தில் இருக்கிறது, தவிர எதுவும் இருக்கக்கூடாது. ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள ரப்பே நீதான் அதிபதி, நீதான் அல்லாஹ் அதிபதி. இவ்வளவு மறுமை நாள்ல, கயாமத் நாள்ல நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் கொட்டிடுவான். என்னென்ன பாவம் செஞ்சோமோ அத்தனை பாவங்கள் அல்லாஹ் கணக்கெடுப்பான். விசாரணை நாள், எனக்கு யாரும் கிடையாது, எந்த உதவியாளரும் கிடையாது, எவர் வரமாட்டார்கள். நான் செய்த தீமைகள் அனைத்தும் அல்லாஹ் கண்ணு முன்னால் நிறுத்துவான். அப்படிப்பட்ட நாள் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு வருகிறது. அதுல நீதான் அல்லாஹ் அதிபதி, நீதான் அல்லாஹ் எஜமான், நீதான் தீர்ப்பு கொடுக்கிறவன் என்கின்ற அந்த உணர்வை, அச்சத்தில் பயத்தை ஏற்படுத்துகின்ற அல்ஹம்துலில்லாஹ். தொழுகின்ற பொழுது நினைக்கணும், மௌத்தாய் போயிடும், மௌத்து பிறகு வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில நான் என்ன நன்மை செஞ்சு வச்சிருக்கேன், என்னிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, நன்மை அதிகமா செய்திருக்கேனா, தீமை அதிகமா செய்திருக்கேன், நம்ம நாமே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா என் இடத்துல நன்மை இருக்குமா, அது தீமை இருக்குமா, எல்லாம் கைவிச்சு பாருங்க. எனக்கு 10 வயதிலிருந்து அந்த கணக்கு ஆரம்பிச்சான். என்னோட வாழ்க்கையில தொழுகை அதிகமா இருக்கிறதா, தீமை அதிகமா இருக்கிறதா, வணக்க வழிபாடுகள் சரியான முறை செய்திருக்கிறேனா, விசாரிப்பானே. வறுமையினால கேட்கும் நல்ல சம்பந்தமா செயல்கள் சம்பந்தமா கேட்கப்படும் முதல் கேள்வி தொழுதாயா, வணக்க வழிபாடு செய்தாயா, என்னை வணங்கினாயா என்று அல்லாஹ் முதல்ல கேட்கிறான். அது சரியில்லைன்னா தொழுதா கரெக்டா இருப்பான், அல்லாஹ் 5 வாழ்வான், இஸ்லாச அடிப்படையில் இருப்பான், நன்மை அதிகமா செய்வான், இறைவன் எதை எதை வழிகாட்டி தந்திருக்கிறான் அனைத்தையும் விபத்திற்கு உருவாகுவான். அல்லாஹ் கேட்கப்படுத்த முதல் கேள்வியில தடுமாற்றம் வந்ததென்றால் வாழ்க்கை மறுமை வாழ்க்கை சோழ்வு. அப்ப மாலிக் யௌமித்தீன் என்கிற அந்த வார்த்தை கேட்டவுடனே முதல்ல நம்ம கண்ணு முன்னால் நான் இப்ப மௌத்தாயிட்டா என் நிலை என்ன, ஒரு நொடி அடுத்த நொடி மௌத்தாயிட்டா என் நிலை என்ன. இது கூட அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சம்பத்தி அறிவிக்க மாதிரி அல்லாஹ் வசனத்தை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ இறை விசுவாசிகளே, நீ அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளராக இருக்கிற நம்மை பார்த்து, மறுமை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளரை பார்த்து, இறைவனை ஏற்றுகின்ற நம்பிக்கையாளரை பார்த்து அல்லாஹ், ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை கஞ்சி கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின்
வத்தகுல்லாஹ், நாளை வர இருக்கிற மறுமை நாளுக்காக எதை நீ தயார் செய்திருக்கிறாய் கேட்கலாம். உங்களுடைய எண்ணமா இருக்கு மறுமை சொத்து வாங்க நினைக்கிறீங்கள, உன் அடுத்து என்ன வச்சிருக்க நீ? உனக்கு மறுமையில நிம்மதியான வாழ்வு நான் உனக்கு தானா உங்களுடைய என்ன இருக்கு கேட்கலாம். பதில் இருக்கா நம்மகிட்ட? அல்லாஹ் வணங்கியிருக்கிறேனா? நல்லவர்கள் புரிந்திருக்கிறேனா? நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேனா? நல்லவர்களை ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவராக என்னை நான் மாற்றி அமைத்திருக்கிறேனா? என் குடும்பத்தை நல்லவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக நான் உருவாக்கியிருக்கேன். என் பிள்ளைகளை மாற்றி வைத்திருக்கிறேனா? இந்த கேள்விக்கு என்ன பதில் என்ன வச்சிருக்கேன்? ஒரு கட்டடம் கட்டணும், காலேஜ் கட்டணும், ஏதாவது பண்ணணும், உன்னை என்னப்பா இருக்குது? எவ்வளவு பொருளாதாரம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஏற்பாடு பண்ண நினைக்கிறேன், உன்னை என்ன இருக்கு கேட்டால் நம்மளுடைய என்ன பதில் இருக்கும்? இருந்துச்சுன்னா எனக்கு இருக்குங்க, கோடி இருக்குது, 10 லட்சம் இருக்குது, கட்டுற அளவுக்கு இருக்குது என்று சொல்லுவோம். அல்லாஹ் கேட்கிறேன், நீ அங்க வர இருக்குன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு? அப்ப இதை நம்ம மாலிக்கியத்தில் என்ற அந்த வாசகம் கேட்கிற பொழுது ஒவ்வொரு பேரும் நினைவுறாங்க, மறுமை நாள் இருக்குது, மறுமை நாள் இருக்குது, மறுமை நாள் இருக்குது, மறுமை நாள் இருக்குது. தொழுத 2 ரக்காத்திலே அல்லாஹ் இருக்கு, மறுமை நாள் இருக்கு, நான் தான் பார்த்துட்டேன். இதையெல்லாம் நான் அந்த நேரத்துல கண்ண முன்னால் நிறுத்தணும். மாலிக்கு புத்தி நியாய தீர்ப்பினால் அல்லாஹ் நீதான் அதிபதி, என் பாவத்தை மன்னிச்சிடலாம், மணியை பாவத்தை மன்னிச்சிடலாம் என்று அந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தணும். ஈயாக நஹ்னு வ ஈயாக நஸ்தஈன், இறைவா நான் உன்னைத்தான் அல்லாஹ் வணங்குறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அவன் அடியான், உன்னை தவிர யாரையும் வணங்கல, உன்னைத்தான் வணங்கலாம், எனக்கு உதவி செய், எனக்கு தா, எனக்கு அன்புரி என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் படைத்த ரப்பல் ஆலமீன் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற சூறாவை நாம் விரும்பிய விரும்பாமையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமா, இந்த பிரார்த்தனை மூலமா வாழ்க்கை செழிப்பாக்குவதற்கு, நன்மையாக்கி தருவதற்கு, பாவமன்னிப்பு தருவதற்கு உன்னதமான ஒன்று இருக்கிறது என்றால் தொழுகையை தவிர எதுவுமே கிடையாது. அது எல்லாமே அல்லாஹ் ஒரு சார் பிடிச்சிருந்தா வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூரா ஆரம்பத்திலிருந்து சலாம் கொடுப்போமே, அதுவரை பொக்கிஷன் நிறைந்தது. கேட்கறது அத்தனை அந்த கேட்கலாம், உன்னைத்தான் நான் வணங்கினேன், எனக்கு உதவி செய்யலாம், உன்னை தவிர யாரிடமெல்லாம் கையெழுத்துவேன், நீ தான் எஜமானன், எனக்கு தான் என்று நாம் கேட்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனையான இறைவா எனக்கு நேரான வழியை, நேரான வழியில் இருந்து கொண்டே நேரான வழியை காத்து அல்லாஹ் என்று கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எல்லாத்தையும் முன்னேற்ற வழி வைக்கலாம். நான் சத்தியத்தினால் இருக்கிறேன், நான் கொள்கை உறுதியில் இருக்கிறேன், தடை பண்ண முடியாது, தடை மாட்டேன் என்று சொல்ல முடியாது. சைத்தான் எப்படி வேணும் திரும்புவான், எப்படி அவனை அடிச்சா அவன் பாலியாக சைத்தான் தெரியும், தந்திரமானவன், அனைத்து தந்திரத்தையும் அவன் செய்வான். நம்ம வழிகிட்டு போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அனைத்தையும் உருவாக்குவான். நம்ம தொழுகை மூலமா இது கேட்டா மௌத்து உறுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக தருவான். இது சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எனக்கு நேரான வழியை காட்டு, சத்தியமான வழியை காட்டு, நல்ல வழியை காட்டு என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை இந்த அல்ஹம்துலில்லாஹ் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இறைவா அந்த நேரான வழி நீ காட்டுறாய், அது கோபத்துக்குள்ளான வழியும் அல்ல, நெறித வழியும் அல்ல, அல்லாஹ் நேரான வழி, உன்னதமான வழியை காட்டு அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை தான் சொல்றோம். அப்புறம் தொழுகையில் ஒழுங்கு முடியுதுல நினைச்சு பார்த்துருக்கோம், தொழுகையில் ஒழுங்கு இல்லை, நம்ம தொழுகையுடைய விஷயங்களை இதெல்லாம் நினைச்சுட்டோமா? ஏதோ தப்பு பண்றோம், கடமைக்கு ஓடுறத தவிர பொருளுணர்ந்து ஓடுறாதான் எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறத, உன்னதமான ஒரு நிகழ்வு கிடைக்கிறத, எனக்கு தேவைப்படுகிறது அனைத்தையும் படைத்த ரப்பல் ஆலமீன் என்ற சமனை புரியாக கொட்ட புரியாக இறைவனுக்குத்தான் இது கேட்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை. இதையும் தான் நான் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். அதுக்கடுத்து துறை ஓதப்படும், அப்புறம் ருக்கு செய்வோம்,
அல்லாஹ் வணங்குறவன் அந்த வணக்க வழிபாடு மூலமாக நமக்கு மன்னிப்பை கூட அல்லாஹ் கேட்க வைக்கலாம். 2 சஜ்தா, ஒரு ரக்காயத் 2 சஜ்தா. 2 சஜ்தாவில நாம சஜ்தா செய்யக்கூடிய ஒரு சிறு இருப்பு இருக்கு. ஒரு சஜ்தா செய்துவிட்டு மறு சஜ்தா செய்வோமே, அந்த சிறு இடைவெளியில கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை உள்ள மாணவி இந்த இடத்திலையும் பிரார்த்தனை வைக்கிறாங்க, பாவனை துஆ வைக்கிறாங்க. ஒரு சஜ்தா செய்துவிட்டு மறு சஜ்தா செய்கின்ற அந்த சிறு இருப்புல தொழுகையுடைய சட்டமாக பிரார்த்தனையாக பாவமன்னிப்பாக சொல்றாங்க, ரப்பில் ஃபிர்லி ரப்பில் ஃபிர்லி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஜ்தா செய்துவிட்டு மறு சஜ்தா செய்கிற அந்த சிறு இருப்புல கேட்க வைத்திருக்கார்கள் என்றால் இவ்வளவு பெரிய ஞாபகத்தை பாருங்க, இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு தொழுகை நமக்கு. அப்ப இதெல்லாம் பொறுப்பு உணர்ந்து சட்டத்தை விளங்கி எதை ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உளப்பூர்வமாக விளங்கினமையானால் அதில் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது, பலவிதமான நிகழ்வுக்கு நமக்கு மறுமையில நிம்மதியான வாழ்வு இருக்கிறது. அதற்கு அடுத்து அத்தையாத்துல கேட்கக்கூடிய துஆ, அது அந்த ஸலவாத், இது எல்லாமே நமக்கு நன்மையாக பெரிய அல்லாஹ் தருவது. நம்ம கேட்கக்கூடிய விரும்பி கேட்கக்கூடிய அத்தனை துஆவுக்கு அத்தையாத்துல கேட்கலாம். சஜ்தாவில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இறைவனுடைய நெருக்கத்தில் இருக்கீங்க சொன்னாங்க. சஜ்தா செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் அதிகமாக நீங்க துஆ செய்யுங்க, அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அப்ப நான் தொழுகை இருந்தால் எனக்கு மற்றவர்கள் குடும்பம் தொழில் முதலாளி அவர்கள் இது எல்லாம் தேவையில்லை. என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் முன்னால் நான் இருக்கின்ற பொழுது எனக்கு உண்டான அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அரவணைக்கக்கூடிய உன்னதமான ஒன்றாக மாறிவிடுது என்பதை தொழுகையில நாம் சரியான முறையில் இருக்கட்டும். அப்படி இல்லை என்றால் நாம் தொழுதே வேஸ்டாக மாறி. அடுத்த சந்தோஷம் தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில நிம்மதியை பெற்று தரக்கூடிய தொழுகையா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவா பணி அழைப்புப்படி எது செய்தாலும் கூட அதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வதற்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. குத்துமா ஊஹிய இலைக்க கிதாபி வஅகீமு ஸலாம், நபியே இவ்வேதத்திலிருந்து மக்களுக்கு எடுத்துரைங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், தாவா பணி செய்யுங்கள், சத்தியம் உள்ள உன்னதமான ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருங்கள், சத்தியத்தை எடுத்துரைங்கள் என்று சொல்லிவிட்டு வஅகீமு ஸலாம், தொழுகை நிறுத்துங்கள். தாவா பண்ணணும், சத்தியம் சொல்லணும், மக்களுக்கு எடுத்துரைக்கணும். அப்படி எடுத்துரைத்த பிறகு முக்கியம் அவங்க என்ன இருக்கணும், வணக்க வழிபாடு இருக்கணும். அப்ப நம்ம நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, தாவா பணி அழைப்பணி செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லக்கூடியவர்கள் செய்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வணக்க வழிபாடான உன்னதமான தொழுகை இருக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துரைக்கிறார் என்றால் அதை நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். இது தொழுகை முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தொழுகை முடிஞ்ச பிறகு ஒரு சலாம் பள்ளியிலனா மனுஷனா இங்க வீட்டு தான் அந்த அளவுக்கு ஓடும். தொழுகை முடிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு திக்ர்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் நாம் சரியான முறை வழங்குறோமா, சரியான முறையில் திக்ர் செய்யறோமா? அல்லாஹ் திருமறை இதா கலைத்தும் ஸலாத்த ஃபذ்குருல்லாஹ் கியாம வ அலா ஜுனூபிக்கும், தொழுகையை நிறைவேற்றிவிட்டால், தொழுகையை முடித்து விட்டால் அமர்ந்த நிலையில் நின்ற நிலையில் இறைவனை நினையுங்கள், இறைவனை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி திக்ர்களை பிரார்த்தனை செய்யறோமா? கையேந்திரம் முதல்ல 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த திக்ரை தொழுகை முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் ஓதிருப்போம், எத்தனை திக்ர் செய்திருப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அடுத்து கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகிற இந்த பிரார்த்தனையும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது. இவ்வளவு பெரிய அற்புதங்கள் தொழுகையில் இருக்கிறதுனா அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் சரியான முறையில் இருக்க வேண்டும். அதோடு தொழுகையில் இருக்கின்ற பொழுது கவனம் எல்லாம் இருக்கக்கூடாது.
சில பேர் என்ன செய்வாங்க, பக்கத்துல யாராவது ஆள் கொட்டாய விட்டாங்க மேல பாக்குறது, இப்படி திரும்ப செய்வாங்க. அப்படி செய்யவே கூடாது. அதோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நேர நிக்கிறவங்க நேர தான் நிக்கணும். இப்படி பார்த்தோம்னா அல்லாஹ் அவங்களை வந்து மாத்திடுவாங்க மாதிரி சொன்னாங்க. மேல போய் மேல் பார்வை பார்க்க கூடாதுங்க, திரும்பி பார்க்க கூடாதுங்கிறாங்க. அவங்க தொழுகையில நாம் சரியான முறையில இருக்கிறோம், அசட்டையா இருக்கக்கூடாது. சிலர் கொட்டாயா விடுவாங்க, கொட்டாய விடுவாங்க. கொட்டாய விட்டாலே அது யாருடைய பண்பு? சைத்தான் பார்த்து சீக்கிரம் இருப்பான், சைத்தான இதுதான். அதை கூட நம்ம என்ன செய்ய, தொழுகையில உள்ளச்சத்தோடு அதை அடக்கி, கொட்டாய விட்டால் கூட அதை அடக்கி நின்றவாறு சொல்லணும். நாம் நிற்கிறது யார் நினைக்கிறோம்? அல்லாஹ் முன்னால் நிற்கிறோம், என்னை படைச்ச ரப்புலாக நிற்கிறோம். அதை நாம் சரியான முறை இருந்தால் மட்டுமே தான் அல்லாஹ் நேசிக்கூடிய இருப்பான். தொழுகை யாருக்கு பாரமா இருக்கும்? ஃபஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் இறை உதவி எடுங்கள். இது யாருக்கு பாரமா இருக்கும் என்றால், இறைவனை அஞ்சாமல் இருக்கிறார்கள், இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் இது பாரமா இருக்குமா. நமக்கு பாரமா தொழுக ஒரு பாரம் கிடையாது. புதுப்பிக்கிறது நம்முடைய ஈமான, நம்ம அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அந்த இஹ்லாஸை புதுப்பிக்கக்கூடிய உன்னதமான தொழுகையா இருக்கிறது. அப்படிப்பட்ட தொழுகையை நாம் சாகும் வரை விடவே கூடாது. உறுதியான மரணம் வரும் வரை மீறி தொழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்கள், வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மாணவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்தாகும் வரை வணக்கம் முடிவார்கள். தொழுது முதல்ல யாருக்கு கடமை இல்லை? யார் கடமை இல்லை? யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் கடமை கிடையாது. மனநலம் குன்றியவர்களுக்கு கடமை கிடையாது. பெண்களுக்கு அந்த 3 நாள் அந்த நாள் வந்ததுன்னா அப்ப கடமை கிடையாது. அப்போ நான் யார்? மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன், இஸ்லாத்தோடு வாழக்கூடியவன், மூமினாக இருக்கக்கூடியவன், நல்ல அறிவு சித்தாந்தத்தோடு வாழக்கூடியவன், நல்ல நிலையில் இருக்கக்கூடியவன். எனக்கு தொழுக கட்டாய கடமை, அதை விட்டவே கூடாது. ஐயாறு சலா என்கிற அந்த ஒரு அஜெண்டா எடுத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அது முக்கியத்து புரிந்து கொள்ள வேண்டாமா? தொழுகை பக்கம் விரைந்துவார்கள், சக்தியின் பக்கம் விரைந்துவார்கள், வணக்க வழிபாடு பக்கம் விரைந்துவார்கள் என்று கேட்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த அழைப்பு தான் நம்ம உள்ளத்தை பக்குவப்படுத்தும். அப்ப நான் அல்லாஹ் வணங்கக்கூடியவனால் என்னை மாற்றி அமைக்க வேண்டும், உன்னதமான நிலை நிற்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனை நான் பார்க்க போறேன், சந்திக்க போறேன். உலகத்துல எவ்வளவு சொத்து சோமை எது சேர்த்தாலும் என் கூட வரவே வராது. என் பிள்ளை வரமாட்டான், என் மனைவி வரமாட்டான், என் மக்கள் வரமாட்டாங்க. சேர்த்து சொத்து ஒரு துளி கூட வராது. நான் நேசிக்கிற எதுவுமே என் கூட வராது. என்னோட வருவதெல்லாம் நான் செய்த வணக்க வழிபாடு தான், நான் செஞ்ச நல்லது தான், நான் செய்த வணக்க வழிபாடு தான் நாளை நன்மையில் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த விதமான ஆண் தொடர்பு இல்லாமல் பெற்றெடுக்கிறார் குழந்தைய. ஊரானெல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. அப்படி பேசுகிற பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறப்ப சொல்றாங்க, அந்த குழந்தைகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. தொட்டில் இருந்த அந்த குழந்தை பேசுது. இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானில் கிதாப வஜஅனி நபிய்ய வஜஅனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅனி ஜப்பாரன் ஷகியா. நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கான், என்னை நபியாக்கி இருக்கான். நான் செல்லும் இடமெல்லாம் பரக்கத்து கொண்டு என்னை ஆக்கியிருக்கிறான். நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், நான் சாகும் வரை, என்றைக்கு சாக போறனோ அந்த நொடி வரை நான் அல்லாஹ் வணங்கக்கூடியவனாகவும், நோன்பு ஜக்காத் கொடுக்கக்கூடியவனாகவும், என் தாய் தந்தைகளை பராமரிக்கக்கூடியவனாகவும், பெற்றோரை நேசிக்கக்கூடியவனாகவும், பணிவிடை செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான் என்று தொட்டில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் என்றால் சாகுமுறை அல்லாஹ் தொழக்கூடியவனாக என்னை ஆக்கியிருக்கிறான் என்று தொட்டில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார் என்றால், குர்ஆன் எடுத்து சொல்கிறது என்றால் காய்ச்சல் வந்தால் விட்டுருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், மரண தருவாயில
நான் இல்லை. பாங்கோசை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரணும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு எண்ணம் வரணும். நிறைய இது சம்பந்தமா பேசுறதா பேசிட்டே போகலாம். நாம எல்லாம் தொழுகையில் எந்த அளவுக்கு சரியா இருக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் எனக்கு வரணும்னா அல்லாஹ் நினைத்துக் கொண்டே இன்னும் மூமினும் அல்ல இதா இருக்கிறதா வஜிலத்துக்குள்ள போனினாத்துலேயே தரை ஆயாத்து ஜாலத்தும் ஈமானா. அல்லாஹ்வுடைய ஞாபகம் கூறப்பட்டார். உண்மையில் யாருன்னா அல்லாஹ் அந்த கேள்வியை அப்படி தச்சுட்டு எடுத்து வைக்கிறான். உண்மையான மூமியில் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் ஞாபகம் கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் பயத்தால் நடுநடுங்குங்கான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கோசை கேட்கிறேன், 5 நேரமும் கேட்கிறேன், என் உள்ளத்து நடுங்க வரலையே. இப்ப நான் யார்? உண்மையான மூமினா? உண்மையான மூமி யார் என்றால் கேட்கிட்டு அல்லாஹ் இது சொல்றாங்கன்னா அல்லாஹ் ஞாபகம் அவன் கூறப்பட்டால் ஃபஜ்ருடைய நேரத்தில் கூறப்படுகிறது, லுஹருடைய நேரத்தில் கூறப்படுகிறது, அஸ்ருடைய நேரத்தில் கூறப்படுகிறது, மக்ரிப் இஷா 5 வேளையும் அல்லாஹ் பற்றி நினைப்ப சொல்லுகிற பொழுது ஒரு மூமினுக்கு எப்படி இருக்கும்? யோசனை பாருங்க. இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நான் உயிரோடு இருக்கும் வரை என்னை படைத்த ரப்பல் ஆலமீனை அனுதினமும் வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தோம் என்றால் அருமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை அல்லாஹ் தருவார் என்று கூறுகிறார்.